மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சுமார் 50% வனப்பகுதியை உள்ளடக்கி தமிழகம், கேரளம், கர்நாடகா என 3 மாநிலங்களை இணைக்கும் மாவட்டமாக நீலகிரி திகழ்ந்து வருகிறது. உலக சுற்றுலா வரைபடத்தில் தவிர்க்க முடியாத இடத்தை தக்க வைத்திருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா சிகரம், படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம், முதுமலை புலிகள் காப்பகம் என ஏராளமான சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன. அத்தகைய சிறப்புமிக்க சுற்றுலா தலமான நீலகிரியில் சுற்றுலாவை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை வசதி, சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க. ஒன்று கழிப்பிட வசமாகட்டும், குடிநீர் பிரச்சனையாகட்டும், பார்க்கிங் வசதியாகட்டும், எதுவுமே கிடையாது. வர சுற்றுலா எக்ஸ்ட்ரா ஏதாவது இங்கே வர்றவங்க ஒன்லி கார்டன், அப்புறம் போட் ஹவுஸு, தொட்டபெட்டா இந்த மாதிரி 3-4 இடம் பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குது. அது வர்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், ரூப் கார் சிஸ்டம் அப்படியெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தது. எல்லாம் அப்படின்னு கிடப்பில் போட்டாங்க. படகுலம் பக்கத்தில் 10 கோடி மதிப்பில் ஒரு ரூப் கார் திட்டம் கொண்டு வந்தாங்க. பட் அது 100 மீட்டருக்கு உள்ளே வராத கண்டு அதை நிறுத்திட்டாங்க. அது கவர்மெண்ட் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். சுற்றுலா நகரம் என அழைக்கப்படும் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மிக குறுகிய நகரமான உதகையில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாமலும் சாலைகளில் வழிந்தோடும் கழிவு நீராலும் அதன் தனித்தன்மையை இழந்து வருகிறது. அண்மையில் படகு இல்லத்தை தூர்வார 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இ-பாஸ்னால எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமாக போயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய இத்தனை வாகனங்கள் நிற்கிது, இன்றைக்கி ஓட்டாமல் இருக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமாக போயிடுச்சு. நீலகிரி மாவட்டம் விவசாயத்துக்கும் சுற்றுலாத்தலத்துக்கும் பேர் போன மாவட்டம். விவசாயம் அழியிற கண்டிஷனில் இருக்குது இங்கே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுலா ரொம்ப நலிவாக போயிட்டுருக்குது. சுற்றுலா வாகன ஓட்டுநர்லாம் கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அரசு நேரடி கவனம் செலுத்தி ஒரு குழு அமைச்சு இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனையை எங்கள் கூட ஒரு கலந்தாய்வு செஞ்சு எங்களுடைய பிரச்சனையை தீர்த்தரணும்னு சொல்லி கவர்மெண்ட் நாங்கள் கேட்டுக்கிறோம். உதகை நகராட்சியில் தலா 19 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 71 சமுதாய கழிப்பிடங்கள் முறையான பராமரிப்பின்றி பொதுமக்கள் பயன்படுத்தவே முடியாத அளவில் அவல நிலையில் காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் சுற்றுலா தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. என்ன மெயினானாக்கா பப்ளிக் டாய்லெட் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. இந்த டாய்லெட் ஒன்று எடுத்திங்கனாக்கா அது நீட்டாகவும் இல்லை, ஒரு சுத்திகரிப்பு எதுவுமே இல்லை, வாட்டரில் எதுவுமே இல்லை. அதனால நிறைய நோய் தொற்று பரவுற அபாயம் கண்டிப்பாக ஜனங்களுக்கு இருக்குது. வர டூரிஸ்ட்டுக்கு அதனால் பாதிப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டாய்லெட் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கான பைப்லைன் போட்டு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் அரசாங்கம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இனி நல்லா இருக்கும். அந்த சுற்றுலாத்துறை டிடிடிசி இப்போ இங்கே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊட்டியில் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நமக்கு பின்னாடியே பார்த்தா தெரியும். இது சயின்ஸ் பார்க் பண்ணிருந்தாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஊட்டியில் கேட்டால் பார்க்கிங்கே வரலன்றாங்க. இதே நம்ம நகராட்சி துறை கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங், மேலே ஒரு பார்க்கிங் போட்டிருந்தாக்கா கிட்டத்தட்ட இதுலேயே கீழே மேலேயும் ஒரு 200-300 வண்டி நின்றுருக்கும். நகராட்சி துறைக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். முன்னாடி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாக்கா மீன் துறை இருக்கு, அங்கேயும் இடம் இருக்கு, அவங்களுக்கு கேட்டு பார்க்கிங் வசதி எல்லாம் பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் அளவுக்கு அதிகமாக கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதோடு இ-பாஸ் நடைமுறையை தளர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பரவலாக எழுந்துள்ளது.